நீங்கள் உங்கள் ரட்சிப்பை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. அம்மா மாமியாரோட சண்டை போட்டுக்கிட்டு மருமகிட்ட பேசாமல் சர்ச்சில் நீங்கள் ஒரு டீமை உருவாக்கி வச்சுக்கிட்டு, அல்லது அவங்களாம் ரொம்ப இந்த ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப டவுன், அவங்க எங்கள் லெவலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் உங்களை தாங்களே ஆவிக்குரிய ஜீவியத்தில் உயர்வாய் நினைத்து கொண்டு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தில் இப்போ அந்த ஜாய் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, அந்த பாத்திரத்தின் அளவு எப்படி இருக்கு பாருங்க. நான் பார்க்கணும். என் ரட்சிப்பு 1981 ஏப்ரல் 14 நான் ரட்சிக்கப்பட்ட நாள், அபிஷேகம் பெற்ற நாள். அதுதான் அன்னைக்கு இருந்த ஒரு அந்த ஒரு டிவைன் லவ் ஆஃப் காட், தெய்வீக அன்பு. இன்னைக்கு டிவைன் லவ்வை தேடி தான் கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. டிவைன் லவ் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பர்பஸ் வச்சுக்கிட்டு தான் ஃபோன் பண்ணுவாங்க. சும்மா யாரும் ஃபோன் பண்ணி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் இந்த டைமில் ஜெபம் பண்ணுவேன். அப்படி இருக்காங்க விசுவாசிகள். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஆனால் பொதுவாக இன்னைக்கு மனுஷனுடைய அன்பு தணிந்து போச்சு. குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு வியாதி வந்துட்டுனா, அப்படி வந்துட்டா சரி ஜெபம் பண்ணலாம், நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி, நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணணும், நீங்கள் விசுவாசிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பெரிய டிக்டேட்டராக மாறிடுவோம். நோ, ஆண்டவர் எங்கேயும் ஒரு பெரிய ஒரு கமாண்டர் போல, ஒரு டிக்டேட்டர் போல ஆண்டவர் மாறல. மனதுருகி அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். இந்த நாட்களில் தெய்வீக அன்பு கிடையாது, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற பாரம் கிடையாது, உள்ளான அன்போடு கூட பேசுவது கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படணும். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நான் பிரயாசப்பட முடியாது. நான் ஒரு பிரசங்கியார், அங்கே போய் சபையை திறக்கிறேன், இங்கே போய் பிரசங்கம் பண்ணுறேன், அங்கே போகிறேன், இங்கே வரேன் நான் சொன்னாலும் என் ரட்சிப்பை குறித்து நான் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். என்னுடைய அபிஷேகத்தை குறித்து நான் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அப்போ அன்றைக்கு இருந்த அந்த கிருபை இருக்கா? அந்த பழைய கிருபையில் இருக்கிறனா? அனுதினமும் கிருபைகள் புதிதாக்கப்படுகிறதா என்று நான் ஆராயணும். நீங்கள் உங்கள் ரட்சிப்பை குறித்து ஆராயணும். அப்போ இது ஒரு பக்கம். நான் இன்னொரு பக்கம் வீடுகளில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பிரயாசப்படணும். தயவுசெய்து வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படாதவங்களை கண்டம் பண்ணாதீங்க. புரியுதா? நீ ஜெபிக்கல, நீ பைபிள் வாசிக்கல, அப்புறம் நீ உங்களால் தான் இப்படி வீடு கிடக்குது, இப்படினால தான் நம்ம உங்களால் தான் இந்த வீட்டுக்கே நாசம் வந்துச்சு, சாபம் வந்துச்சு, உங்கள் அம்மாவால் தான், தாத்தாவால் தான் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒருவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கல்ல, கர்த்தருடைய பிள்ளை, உங்கள் நிமித்தம் அந்த வீட்டை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார்.